தமிழ் திரையுலகத்துல 80கள்ல முன்னணியில இருந்த கதாநாயகிகள்ல முக்கியமான கதாநாயகி நடிகை ராதா. அவங்களோட பொண்ணுங்க கார்த்திகா, துளசி 2 பேருமே நடிக்க வந்துட்டாங்க இப்போ. இவங்க சினிமா துறைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ராதாவோட மூத்த பொண்ணு கார்த்திகா. இவங்க முதலா அறிமுகமானது ஜோஷ் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துல தான். 2011வது வருஷம் வெளிவந்த கோ அப்படிங்கிற திரைப்படத்துல, தமிழ் திரைப்படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுதான் இவங்களுக்கு தமிழ்ல முதல் படம். கோ திரைப்படம் ஒரு வெற்றி படமா இருந்தாலும் கார்த்திகாவுக்கு தமிழ்ல அடுத்தடுத்து எந்த படங்களும் அமையாத காரணத்தினால 1 வருடம் கேப் விட்டாங்க. அதை தொடர்ந்து அன்னக்கொடி அப்படிங்கிற படத்துல தான் இவங்க நடிச்சாங்க. அவங்க அந்த படத்தை பெரிய அளவுல நம்பி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ராதாவை அறிமுகப்படுத்தின டைரக்டர் பாரதி ராஜாவோட திரைப்படம் அது. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவோட இயக்கத்துல சிவாஜி, ராதாவோட நடிப்புல வெளிவந்த முதல் மரியாதை திரைப்படம் செம்ம ஹிட் ஆச்சு. ராதாவுக்கு பெரிய பேரையும் வாங்கி கொடுத்தது. அந்த படம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட் கொண்ட அன்னக்கொடி திரைப்படத்துல நடிகை ராதா அவங்களுடைய பெண்ணை நடிக்க வச்சிருந்தாங்க. ஒருவேளை அவங்களோட லைஃப்ல இது மிகப்பெரிய பிரேக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு ராதாவே கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த படமும் ஒரு தோல்வி படமா அமைஞ்சுது. இதே நேரத்துல ராதாவோட 2வது பொண்ணு துளசியையும் நடிக்க வந்தாங்க. அவங்களுக்கு முதல் படமான கடல் டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிகர் கார்த்திகோடைய பையன் கௌதம் கார்த்திகோட அமைஞ்சுது. இந்த படம் மூலமா துளசிக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. காரணம், இதுலயும் ஒரு சில சென்டிமெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. ராதாவுடைய முதல் திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. துளசியுடைய முதல் படம் கடல். அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக்கு ஜோடியா நடிச்சாங்க. அதே மாதிரியே கடல் படம் கௌதம் கார்த்திகோட துளசி ஜோடியா நடிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படம் மணிரத்னத்தோட படம் அப்படிங்கறதுனால கூடுதல் முக்கியமான விஷயமா அமைஞ்சது. அப்படி இருந்தும் கூட கடல் திரைப்படம் தோல்வி அடைஞ்சது. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கல. அதுக்கப்புறமா துளசி நடிச்சு இப்ப வெளிவந்திருக்கிற படம் தான் யான். ஏற்கனவே கார்த்திகா, ஜீவா இணைஞ்சு நடிச்சிருந்த கோ திரைப்படம் வெற்றி அடைஞ்சதுனால ஜீவாவோட துளசி இணைஞ்சு நடிக்கிற படமும் ஹிட் ஆகும் அப்படிங்கறதால இதுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவு திருப்திகரமா இல்லங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தி. பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுடைய வாரிசுகள் சினிமாவுக்குள்ளார என்ட்ரி கொடுக்கறப்ப ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்தி அவங்கள அறிமுகப்படுத்துவாங்க. அதே மாதிரி ரொம்ப கவனமா வாய்ப்புகள் தேர்ந்தெடுத்து சென்டிமெண்டலா கூட பல விஷயங்களையும் பார்த்து அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் கார்த்திகாவும் துளசியும். ஆனா இப்ப வரையிலையும் அவங்க எதிர்பார்த்த அளவிலான வெற்றிகள் கிடைக்கலங்கிறது தான் இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வருது. தற்போதைக்கு வா டீல் அப்படிங்கிற படமும் புறம்போக்கு அப்படிங்கிற படத்துலயும் கார்த்திகா நடிச்சிட்டு இருக்காங்க. இது போல தெலுங்கு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திகா, துளசி இவங்க 2 பேரும் திரைப்பட துறைக்குள்ளார வந்து சில வருடங்கள் தான் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைமும் இருக்கு. ஸோ இவங்கள யாரு அடுத்த ராதாவா வரப்போறாங்க, ராதாவோட இடத்தை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.